ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனிஷா பேசுகிறேன். முருகனை நம்புங்க, முருகனை மட்டும் நம்புங்க, முருகனையே நம்புங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். முருகனை மட்டும் நம்புங்க. ஆனால் எனக்கு முருகன் அருளால் நல்லது நடந்திருக்கு. இந்த பதிவு யாருக்குன்னா, நண்பர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம கூடவே இருந்து குளிப்பறிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் இது. தயவு செய்து கூட இருக்கவங்கள நம்பாதீங்க, ஃப்ரெண்டுங்களை சேர்க்காதீங்க. ரொம்ப நம்பிக்கை துரோகிகள். ஏன் சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட இருக்க தொழிலும் சரி, பணம் காசும் சரி, நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. சத்தியமாக மதிக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். சொந்தமாக நாங்கள் தொழில் பண்ணிகிட்ருந்தோம். அந்த தொழில் எங்களை விட்டு போயிடுச்சு. பணம் காசெல்லாம் போயிடுச்சு. அந்த பணங்காசு தொழிலெலாம் எங்கள்கிட்ட இருந்தப்போ ரொம்ப அந்நியமாக இருந்தாங்க. எங்களுக்கு கால் பண்ணுறதும், உதவி கேட்குறதும், அவங்க உதவி பண்ணுறதும் நிறையா நல்லா இருந்தாங்க. எங்கள் கையை விட்டு வேலை போன உடனே பணத்துக்கு 1 மாதம் ரொம்ப முடக்கமாயிடுச்சு. வீட்டுக்குள்ளே தான் இருந்தார், வீட்டை விட்டு வெளியிலே போகலை. ஆஃபீஸ் கையை விட்டு போயிடுச்சு. பணங்காசு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அப்போ ஃப்ரெண்டுங்க எல்லாருமே கைவிரிச்சிட்டாங்க. இந்த கைவிரித்த ஃப்ரெண்டுங்கள்லாம் எங்கக்கிட்ட ஆஃபீஸ் இருக்கும்போது, பணங்காசு இருக்கும்போது குரூப்பாக 6 பேர் 7 பேர் கால் பண்ணி டீ சாப்பிடுவோம், காஃபி சாப்பிடுவோம் அப்படின்னு குரூப்பாக அவங்களாம் வந்து கால் பண்ணுவாங்க. எங்களை விட்டு தொழில் போனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பணங்காசு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கால் பண்ணி ஆறுதல் கூட சொல்லலை. நாங்களாக கால் பண்ணி உதவி கேட்டப்போ கூட, ஒரு 1000 2000 உதவி கேட்டப்போ கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மூஞ்சில் அடிச்ச மாதிரி. 2000 அடுத்து நாங்கள் கால் பண்ணால் கூட அதை அட்டன் பண்ண மாட்டாங்க. நேரில் போய் கேட்டால் கூட, கடையில் வேலை இருக்குது, கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், வேறு எங்கேயாவது பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் என்னென்னா, பாப்பாவுக்கு நாய் கடிச்சிருச்சு. நாய் கடிச்சோன்னா வண்டியில் பெட்ரோல் இல்லை. டக்குன்னு பக்கத்தில் தானே இருக்கார், வண்டி கொண்டாந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு கால் பண்ணி வண்டி கேட்டோம். வண்டி கேட்டதுக்கு, இல்லை வண்டி வேலை இருக்குது, வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆட்டோவுக்கு கால் பண்ணி ஆட்டோவில் ஜிஹெச்சுக்கு போயிட்டு இருந்தோம் ஊசி போட. அப்போ போகும்போது அந்த வண்டி இல்லைன்னு சொன்ன நபர் என்ன பண்ணார்னா, ஒரு 4 ஃப்ரெண்டுங்களோடு சேர்ந்து ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார், பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தார். அந்த இடத்துல இறங்கி ஊசி போட்டுட்டு வரப்போ சாப்பாடு அப்பா கொடுக்கணுமேன்றதுனால சாப்பாடு வாங்குறக்கா அவங்க பாட்டி பார்த்துட்டு, அப்போ கண்ணில் கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் வந்த மாதிரி ஃபீல் பண்ணோம். அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட் அவங்க. வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாங்க. சரிதான் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஆனால் முருகன் அருளால் இன்றைக்கி எங்களுக்கு எங்கள் கையை விட்டு போன ஆஃபீஸு திரும்ப எங்களுக்கே வந்துருச்சு. அது எவ்வளோ பெரிய விஷயம். முருகனுக்கு தான் கோடான கொடி நன்றி சொல்லணும். நாங்கள் எங்களுக்கு கம்பெனி கைக்கு வந்துருச்சு. தனியாக மொபைல் கடை வைக்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த நன்றி கெட்ட நாய்ங்க ஃப்ரெண்டு என்னாங்கன்னா, இப்போ கால் பண்ணுறாங்க ஓயாமல். ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேலே கால் பண்ணுறாங்க. மச்சான் எங்கே இருக்க, என்ன பண்ணுற, அது ஃபோன் கடை வைக்க புரியாமே, நான் எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா, ஹெல்ப் பண்ணட்டா, எதுவும் கடையில் எதுவும் வேலை இருக்கா, எதுவும் லைட்ஸ் மாட்டணுமா, கடை கழுவணுமா, ஷோரூம் எதுவும் சுத்தம் பண்ணணுமா, என்ன வேலை இருந்தாலும் சொல்லு மச்சான், பார்த்துக்குவோம் அப்படின்னு 100 தடவை கால் பண்ணுறாங்க. அன்றைக்கி 1 மாதம் நாங்கள் பணங்காசு இல்லாமல் பட்னியாக கிடந்தப்போ எவனும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை. இன்றைக்கி என் கம்பெனி கை விட்டு போன கம்பெனி வந்துருச்சு. தனியாக மொபைல் கடை வைக்க போகிறோன்ன உடனே எங்களை தேடி வர்றாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பதிலடி கொடுக்குறதுன்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்டில். என்ன பண்ணலாம்? அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நன்றி கெட்ட உலகம் இது. கூட இருக்கவனும் துரோகம் பண்ணுறான், நண்பர்ன்ற பேரில் அவங்களும் துரோகம் பண்ணுறாங்க. சொந்தக்காரெல்லாம் நாங்கள் அந்த 1 மாதம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருந்தப்போ, ஒருத்தெல்லாம் ஒரு ஃப்ரெண்டெல்லாம் அவங்க பையனுக்கு காது ஊற்று வச்சான். எங்களுக்கு காது ஊற்று சொல்லலை. எங்களை சேர்ந்தவங்க அந்த ஃப்ரெண்டுங்க எல்லாருக்கும் சொன்னாங்க, எங்களுக்கு சொல்லலை.
இன்னொருத்தர் வந்து கல்யாணம் வச்சுருந்தாங்க, சொந்தக்காரவங்க வீட்டில் கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணம் எங்களுக்கு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி ஆஃபீஸ் எங்களுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவ்வளோ இதாக கால் பண்ணி கேட்குறாங்க. நான் எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. அதனால தான் சொல்கிறேன், நம்பிக்கை துரோகிகளை கிட்டத்தில் வச்சுக்காதீங்க. யாருக்குமே ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க. யாரையுமே நம்பாதீங்க தயவுசெய்து. முருகனை மட்டுமே நம்புங்க. அவர் தான் நம்மளுக்கு நல்லது கெட்டது எல்லாமே பார்த்து செய்கிறவர். அவர் ஒருத்தர் மட்டும்தான். தமிழ் கடவுள் முருகரை மட்டும் நம்புங்க. நாங்கள் நம்பி ஏமாந்துட்டோம். இந்த பதிவு வந்து உங்களுக்கு இந்த பதிவை எதுக்கு சொல்கிறேன்னா, வாழ்க்கை ஒரு வட்டம். எல்லாரும் எப்போவும் எல்லாத்தையும் இழந்துட மாட்டோம். இழந்தது அடுத்த செகண்டே நம்ம கைக்கு வந்துடும் தானே. அதை நினச்சி பார்க்காம நம்மளை வந்து காலில் போட்டு மிதிச்சது மாதிரி பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.